வணக்கம், நான் பூமதி கோபாலகிருஷ்ணன். வெல்கம் டு boomas feathers. வழக்கமாக தர்பூசணி ஜூஸ் ரொம்ப ரெஃப்ரெஷிங்காக இருக்கும். ஆனால் நம்ம இன்றைக்கி ரெடி பண்ண போகிறது தர்பூசணி சர்பத். அதுவும் நன்னாரி சிரப் யூஸ் பண்ணி ரெடி பண்ணிக்க போகிறோம். ஸோ ரொம்ப ஹெல்தி அண்ட் ரெஃப்ரெஷிங்காக இருக்கும். அது மட்டும் இல்லை, நன்னாரி அண்ட் வாட்டர் மெலன் காம்போவில் கிடைக்கிற இந்த ஜூஸ் அவ்வளோ அல்டிமேட் சுவையோடு இருக்குங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ நம்ம எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஒரு 1/4 டேபிள் ஸ்பூன் சப்ஜா சீட்ஸ் எடுத்து நல்லா மூழ்கிற அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கோங்க. இதை அப்படியே சோக்காக விட்டுடுங்க. நல்லா பெருசாக ஊறி வந்துடும். சப்ஜா சீட்ஸ் உடலுக்கு ஒரு நல்ல குளிர்ச்சியை தரக்கூடியது. இதில் நிறைய மருத்துவ பயன்களும் இருக்குது. இப்போ ஒரு பெரிய தண்ணி பழத்தோட பீஸ் வச்சுருக்கேன். நல்லா கட் பண்ணி மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கலாம். நல்லா இதை அரைச்சிட்டு இதுலேருந்து ஜூஸை ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ இந்த ஜூஸில் 1/2 லெமன் ஃபில்டர் பண்ணி சேர்த்துக்கலாம். இனி இதில் நன்னாரி சிரப் 2லேருந்து 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இது நம்ம வீட்டிலே ரெடி பண்ணது. நம்ம எப்படி நன்னாரி சிரப் காய்ச்சணுன்னு கூட வீடியோ போட்டிருக்கோம். உங்களுக்கு தேவைன்னா ஐ பட்டன்லையும் டிஸ்கிரிப்ஷன்லையும் தரேன், செக் பண்ணிக்கோங்க. நான் நன்னாரி சிரப் ரெடி பண்ணுறப்பேவும் தேவைன்றப்ப வாட்டர் மட்டும் மிக்ஸ் பண்ணிக்கிற மாதிரி மொத்த லெமனையுமே சிரப்லேயே நான் பிழிஞ்சிட்டேன். அதனால் இப்போ ஒரு சின்ன மூடி லெமன் தான் 1/2 லெமன் போட்டிருக்கேன். உங்களோட நன்னாரி சிரப்பில் எலுமிச்சம்பழம் சேர்க்கலைன்னா ஒரு சின்ன எலுமிச்சம்பழத்தை ஃபுல்லாக சேர்த்துக்கோங்க. பெருசுன்னா பாதி மூடி சேர்த்துக்கோங்க, கரெக்டாக இருக்கும். இனி இதில் கொஞ்சமாக கட் பண்ணி வச்ச தண்ணி பழ துண்டுகளையும் சேர்த்துக்கோங்க. பார்க்க நல்லா இருக்குல்ல? அதே போல் சாப்பிட்றப்பையும் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம சப்ஜா சீட்ஸும் நல்லா ஊறி பெருசாக வந்துடுச்சு. இப்போ இதையும் அப்படியே நம்ம ஜூஸில் சேர்த்துக்கலாம். அவ்வளோதான். ரொம்ப ஈஸியாக நம்ம தர்பூசணி சர்பத் ரெடி பண்ணிட்டோம். இதை அப்படியே ஐஸ் க்யூப் சேர்த்துட்டு கிளாஸில் பரிமாறிடலாம். நல்லா சில்லுன்னு பரிமாறுறப்போ இதோட சுவை மறக்க முடியாத அளவுக்கு நம்ம நினைவில் இருக்கும். உங்களுக்கு இந்த வீடியோ ரொம்ப பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஆளை கிளிக் பண்ணிவிடுங்க. ஒரு லைக்கும் கொடுத்துடுங்க. எப்போதும் boomas feathers கனெக்டடாகவே இருங்க. தேங்க்யூ.